வணக்கம், நமஸ்காரம். நான் உங்கள் பிரவீன் சாமிஜி, சென்னை, தமிழ்நாட்டிலேருந்து. இன்றைக்கி எல்லாரும் ஹாட் டாப்பிக்காக பேசிகிட்டு இருக்கிறது ஒரு விஷயம் என்னென்னா, பெஸ்ட்டு செல்லிங்காக இருக்கக்கூடிய எல்லா கடைகளில், எல்லா ஸ்பிரிச்சுவல் ஷாப்ஸ்லேயும் அவைலபிளாக இருக்க ஒரே விஷயம் என்னென்னா கருங்காலி. கருங்காலி மாலை, கருங்காலி கட்டை, கருங்கால சூலம், கருங்காலி வேல், அப்புறம் கருங்காலி சிலைகள். இதை பற்றியான விஷயங்கள் தான் ரொம்ப பரவலாக எல்லாருக்கிட்டையும் ரொம்ப தேடிட்டு இருக்க ஒரு விஷயம். இப்போ என்னென்னா, தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் கருங்காலி 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 கருங்காலிலாம் என்ன, கருங்காலியோட பலன்கள் என்ன, அதை வச்சு என்ன விஷயங்கள்லாம் செய்யலாம் அப்படின்றது ஒரு தெளிவான ஒரு ப்ரீஃப் கொடுக்கறது தான் நான் இப்போ உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். கருங்காலி மரத்தோட பயன்கள் என்ன? அந்த காலத்துலேருந்து இந்த காலம் வரையும் கோவில் கட்டும்போது கலசத்துக்கு உள்ளே ஒரு உருளை மாதிரி பெரம்பு மாதிரி செஞ்சு அதுக்குள்ளே வச்சு அதை பிரதிஷ்டை பண்ணுவாங்க. கலசத்தில், கோபுர கலசத்தில், அதாவது கர்ப்பகிரகத்தோட கலசத்தில். அது எதுக்குன்னா, வெளியே இருக்க பிரபஞ்ச சக்தி இழுத்து உள்ளுக்குள்ளே சிலைக்கு கொடுக்கறதுக்காக அந்த கருங்காலி மரத்தில் செஞ்ச பெரம்பு உலக்க மாதிரி செஞ்சு வச்சுருப்பாங்க. அந்த காலத்துலலாம் நம்ம பாட்டி வீட்டிலலாம் பார்த்துருப்போம், கருப்பு கல்ல உருளை கட்டை மாதிரி ஒன்று இருக்கும். அது கருங்காலி கட்டை தான். அது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா, நம்ம இடிக்கிறதுக்கு உரல் சொல்லுவாங்க. கட்டை, அது ஒரு இடிக்கிறதுக்காக நம்ம கட்டை ஒன்று வச்சுருப்போம். அது கருங்காலி மரம். கருங்காலி மரம் மாலை போட்டால் நல்லதா, இந்த ஜாதகக்காரங்க தான் போடணும், இந்த ராசிக்காரங்க தான் போடணும், இந்த நட்சத்திரக்காரங்க தான் போடணும்னு எல்லாரும் சொல்கிறாங்களே சாமின்னு நிறைய பேர் கேட்குறாங்க. ருத்ராட்சம் எப்படி எல்லாரும் அடையலாமோ, கருங்காலியும் எல்லாரும் போடலாம். ராகுக்கு, கேதுக்கு, சுக்கிரனுக்கு, இதுக்குன்னு எந்த பிளானட்ஸ்க்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நம்ம கிரகங்களும் ஆசீர்வாதம் பண்ணி தான் ஒரு மூலிகை பூமியில் பிறக்குது. அதை அணிக்கிறதுக்கு இந்த ஜாதகக்காரங்க தான் போடணும், இந்த ஜாதகக்காரங்க போடக்கூடாதுன்னு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவுமே கிடையாது. இது 100%. ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, வாங்கக்கூடிய கடைகளில் இருக்கக்கூடிய கருங்காலி மாலையோ இல்லை பெரம்போ, இது ஏதோ ஒரு விஷயம், இது உண்மையான விஷயமா இருக்கணும், ஒரிஜினல் கருங்காலியாக இருக்கணும். இப்போ கருங்காலி மாதிரியே முள்ளு மரம் கூட உங்களுக்கு கருப்பாக தான் இருக்கும் உள்ள தண்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா, அதாவது கருவேல முள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நிறைய ஜாதி மரங்கள் கருப்பாக இருக்கும். ஆனால் அது எல்லாமே கருங்காலி கிடையாது. கருங்காலி அதோட ஸ்டெம், அதாவது உள்ளே இருக்க வைரம் பாஞ்ச கட்டைன்னு சொல்லுவாங்க. உள்பகுதி மட்டும்தான் கருப்பாக இருக்கும், வெளிப்பகுதி சாதாரண மரம் மாதிரி தான். அதை நீங்கள் கட் பண்ணிங்கன்னா ரவுண்டாக உள்ளே மட்டும்தான் கருப்பாக இருக்கும், வெளிப்பகுதி உங்களுக்கு சாதாரண மரம் மாதிரி பிஸ்கட் கலரில் தான் இருக்கும். இந்த கருங்காலி எப்படி கண்டுபிடிக்கிறது, எங்கே வாங்குறது, இதுக்கான தேடல் நிறைய இருக்குது. நிறைய பேர் கேட்டிருக்காங்க, எங்ககிட்டையும் கேட்டுட்ருக்காங்க. ஒரிஜினல் கருங்காலி மாலை அதோட பயன் முழுமையாக அடையணும். இப்போ சினிமா ஆக்டர்ஸ் ரஜினிகாந்த் சார் போட்டிருக்காங்க, தனுஷ் சார் போட்டிருக்காங்க, சிவகார்த்திகேயன் சார் போட்டிருக்காங்க, இவங்க எல்லாரும் போடுறாங்களே, அப்போ அவங்க அவங்களுக்கு கொண்டு வேலை செய்யுது, எங்களுக்கு போட்டால் ஏன் வேலை செய்யலை அப்படின்ற கேள்வி முதல்ல வைக்கிறாங்க. சப்ஜெக்ட் என்னென்னா, அவங்க போட்டிருக்கிறது ஒரிஜினல் கருங்காலி மாலை. அதை முறையாக செஞ்சுருக்காங்க. முறையாக செய்யறதுனா என்ன சாமின்னு கேட்குறாங்க நிறைய பேர். முறையாக செய்கிறது அப்படின்னா, ஒரு மரத்துக்கு சாப நிவர்த்தி இருக்குது. எல்லா சித்தர்கள் இருக்காங்க, சிவன் சக்தி இருக்கிறாங்க, விநாயகர், முருகர், மொத்தமாக இந்த எல்லா தெய்வங்களும் ஒரு மூலிகைக்கும் ஒரு சாபம் கொடுப்பாங்க. அதை நிவர்த்தி செய்கிறது காப்பு கட்டுற முறைன்னு சொல்லுவாங்க. ஒரு திருமாங்கல்யம் மாதிரி கட்டி அதுக்கு பலி கொடுத்து அதுக்கான பொங்கல் பூஜை எல்லாம் வச்சு அதுக்கான சாப நிவர்த்தி பண்ணி அது அது உடம்புலேயே நிற்க வச்சு அதுக்கப்புறம் அதை வெட்டி எடுப்பாங்க. அது ஒரு பெரிய ப்ராசஸ் இருக்குது. அதை எடுக்கிறதுக்கு மரம் எந்த மூலிகை எடுத்தால் அது வேலை செய்யணும் அப்படின்னா அதுக்கான முறை இருக்குது. அதாவது காப்பு கட்டும் முறை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முறையை. அந்த காப்பு கட்டும் முறைப்படி நீங்கள் அந்த மூலிகையை வெட்டி எடுத்தால் தான் அது வேலை செய்யும். நீங்கள் சும்மா போகிற போக்கில் ஒரு மிஷின் எடுத்து டர்ன்னு கட் பண்ணிட்டு எடுத்துகிட்டு அதை ஒரு ஒற்றையாக மாலை பண்ணி கழுத்தை போட்டால் வேலை செய்யுமானா 40% வேலை செய்யும். ஏன்னா அந்த மூலிகைக்குன்னு ஒரு சில சக்திகள் இருக்குது. ஆனால் முழுமையாக அந்த சக்தியை நான் என் உடம்புல அனுபவிக்கணும், ஃபீல் பண்ணணும், எனக்கு லைஃப்பில் இப்போ பவர்ஃபுல்லான விஷயங்கள்லாம் நடக்கணும், என்னோடய வாழ்க்கையில் மேன்மை அடையணும், ஃபேமஸ் ஆகணும், என்னோடய உடல் உடல் ஆன்மா சக்தி பெறணும் அப்படின்னா கருங்காலி மரன்றது ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஒரு விஷயம். மரம் முதல்ல தமிழ்நாட்டில் ரொம்ப கம்மி, காட்டில் பகுதியில் தான் கிடைக்கும், நார்மலாக சிட்டிக்குள்ளே கிடைக்காது. இப்போ கடையில் விற்கிறது அப்போ என்னன்னு கேட்குறாங்க. அது நம்ம சொல்லக்கூடாது. அது பாதி நார்த் சைட்லேருந்து வரக்கூடிய உத்தரகாண்ட், மத்திய பிரதேஷ், உத்தரப்பிரதேஷ் இந்த மாதிரி சைடில் இருக்க ஃபாரஸ்ட்லேருந்து வரக்கூடிய மரங்கள் அங்கே லீகலைஸாக கட் பண்ணி கொடுக்குறாங்க. அது மேபி ஒரிஜினலாக ஒரு 60% வேலை செய்யும். ஆனால் அவங்க டிம்பர் ஷாப்பில் போய் கட் பண்ணுறவங்க இந்த மாதிரி பூஜைகள்லாம் செஞ்சு கட் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரைட்டாக போவாங்க, மிஷினில் கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. ஆனால் அது வேலை செய்யும்னா 40% வேலை செய்யும். இப்போ ரஜினிகாந்த் சார் போட்டிருக்காங்களேன்னா அவங்க உண்மையாகவே அந்த பூஜைகள் எங்களை மாதிரி ஆளுங்க கிட்ட யாருனா கொடுத்து அதுக்கான பூஜைகள் செஞ்சு அந்த மரத்தை கட் பண்ணி அதுலேருந்து மணியாக்கி அதை ப்ராசஸ் பண்ணி அது பூஜை பண்ணி அதை ஆக்டிவேட் பண்ணி அவங்க கழுத்தில் போட்டிருப்பாங்க. அதனால அதுக்கான விஷயங்கள் இது எல்லாருமே போடலாம். ஒரே கொஸ்டின் அதுக்கான ஆன்சர் என்னென்னா,
யார் போடலாம் யார் போடக்கூடாது அப்படின்ற கான்செப்டே கிடையாது. எல்லாரும் போடலாம், இந்த ஜாதகாரம் போடலாம் அந்த ஜாதகாரம் போடக்கூடாதுன்ற இதுவே ராசி நட்சத்திரத்துக்குலாம் அப்பாற்பட்ட விஷயம் கருங்காலி செங்காலி இந்த மரங்கள்லாம். ஆனால் கருங்காலி மாலை போடும்போது வெறும் கருங்காலி ஒண்டி போடக்கூடாது. இப்போ இவங்க சினிமா ஹீரோஸ்லாம் போட்டிருக்கிறது ஒரு சின்ன மிஸ்டேக்ஸ் இருக்குது. கருங்காலி மாலையில் இப்போ நீங்கள் போட்டிருக்கீங்கன்னா பாதி ஒரு சைடு வந்து கருங்காலி மாலை மணி இருக்கணும், ஒரு சைடு ஏரேஞ்சல்னு சொல்லுவாங்க. அந்த மழை பெஞ்சிட்டா அந்த விதை வந்து மரத்துக்கு மேலே போய் ஏறிக்கும், ஏரேஞ்சல் மரம்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தோட துண்டில் மணி செஞ்சு அதை மாலையாக ஒரு பக்கம் வந்து சிவன் ஒரு பக்கம் சக்தி அந்த போட்டிங்கன்னா தான் அது முழுமையாக வேலை செய்யும். அதுக்கான ஸ்பிரிச்சுவல் வைப்ரேஷன்ஸ் நம்மளுக்கு அதை உணர முடியும், ஃபிசிக்கலாக நம்ம ஃபீல் பண்ண முடியும். ஒரு வைப்ரேஷன் நம்ம உடம்புக்குள்ளே வந்து ஒரு சேஞ்சஸ் இருக்குது அப்படின்ற விஷயங்கள் நீங்கள் உணர முடியும் ஃபிசிக்கலாக. இது எங்கே கிடைக்குதுன்னா நிறைய பேர் ஆச்சாரி இருப்பாங்க, விஸ்வகர்மா ஆச்சாரி, இவங்களுக்கு இந்த முறைகள் தெரியும். காப்பு கட்டி முறையாக எடுக்கிறது எப்படி, சாப நிவர்த்திகள் செய்யறது எப்படி, அதை சுத்தி பண்ணுறது எப்படி, அதை ஆக்டிவேட் பண்ணி கொடுக்குறது எப்படின்னு தெரியும். இவங்கள மாதிரி ஆளுங்க விற்பாங்க. இப்போ ஆச்சாரி இப்போ நான்வெஜ் சாப்பிடாம பூணூல்லாம் போட்டுட்ருப்பாங்க, நீங்கள் பார்த்தாவே தெரியும். அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்கக்கிட்ட மோஸ்ட்டாக இப்போ விற்கிறாங்க, ஒரு சில பேர் ஆச்சாரிலாம் விற்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்டர்நெட்டில் நிறைய கூகுளில் பார்த்துருக்கேன். இவங்கள மாதிரி ஆளுங்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க முறையாக செஞ்சுருப்பாங்க. அதை சுத்தி பண்ணி சாப நிவர்த்தி பண்ணி கட் பண்ணி அதுக்கான ப்ராசஸ்லாம் பண்ணி பலி பண்ணி எல்லாம் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. அந்த மாதிரி மாலைகள் நம்ம அணியும் போது அதுக்கான சக்திகள் நிறைய இருக்கும். கருங்காலி செங்காலி ரெண்டும் வந்து பேரலாக கலர் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ், வைப்ரேஷன் பவர்ஃபுல் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாம் ஒன்றா தான் இருக்கும் கருங்காலி செங்காலி. ஆனால் கருங்காலி மாலையோ கருங்காலி கட்டையோ வச்சிங்கன்னா பெரம்பு, கருங்காலி பெரம்பு பற்றி கேட்குறாங்க. கருங்காலி பெரம்பு வந்து ஆக்ரஷண சக்தி. இந்த கருங்காலியை வந்து பிரபஞ்சத்தில் இருக்க சக்தியை வந்து நம்ம உடலுக்கோ இல்லை ஒரு சிலைக்கோ இல்லை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பொருளுக்குள்ளே கொண்டு வரத்துக்கு தான் வந்து கருங்காலி கட்டையோட சப்ஜெக்டே வந்து. இந்த கருங்காலி பெரம்பு வச்சா நல்லதானும் நல்லது. இந்த குறி சொல்கிறவங்க இல்லை பூஜை பண்ணுறவங்க இவங்க வீட்டில் எல்லாமே கருங்காலி மரமோ இல்லை கருங்காலி செஞ்ச சிலைகளோ இல்லை கருங்காலி செஞ்ச மாலையோ ஜப மாலையோ நீங்கள் ஜபத்துக்கு யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப விசேஷம். என்னென்ன தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணலான்னு கேட்குறாங்க. காளி, வாராகி, துர்கை, பைரவர் இவங்க எல்லாருக்கும் யூஸ் பண்ணலாம். சுடலமாடன், கருப்புசாமி எல்லா தெய்வங்களுக்கும், லக்ஷ்மி, சரஸ்வதி இந்த மாதிரி சுவாமிங்களுக்கு இல்லாமல் கொஞ்சம் வீரியமாக இருக்க தெய்வங்களுக்கு யூஸ் பண்ணலாம். யக்ஷினிமார்களுக்கு ரொம்ப விசேஷம். கருங்காலியும் சரி செங்காலியும் சரி அந்த மாதிரி ஜவமாலைகள் யூஸ் பண்ணலாம். இது குழந்தைங்க போடலான்னா 100% போடலாம், டவுட்டே இல்லை. ஆனால் முறையான கருங்காலி மரமாக இருக்கணும், ஒரிஜினலாக இருக்கணும். முறையாக வந்து காப்பு கட்டி அந்த மரத்தை வெட்டி அதுக்கான செய்யக்கூடிய பரிகார பூஜைகள்லாம் செஞ்சு சுத்தி பண்ணி ஆக்டிவேட் பண்ணணும். அதுக்கான பூஜைகள்லாம் இருக்குது, அதை ஆக்டிவேட் பண்ணி அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு போட்டிங்கன்னா ரொம்ப விசேஷம். படிக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷம். படிக்கிற குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் போகிற குழந்தைங்க எப்படி போடலாம் சாமின்னு என்ன கேட்குறாங்க. ஸ்கூல் போகிற பிள்ளைங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணால் வேல் மாதிரி சின்னதாக வேல் மாதிரியோ இல்லை சூளம் மாதிரியோ சின்னதாக ஒரு சுண்டவரில் ஒரு 2 இன்ச்சு 3 இன்ச்சு சைஸை செஞ்சு பட்டு துணி எல்லோ இல்லை ரெட்டு இல்லை ப்ளூ இந்த கலரில் இருக்க சில்க் கிளாத்தில் ஒரு சின்ன பை மாதிரி தைச்சி அதுக்குள்ளே வச்சு ஸ்கூல் பேக்கில் ஏதாவது ஒரு கார்னரில் வச்சு தைச்சிருங்க. அது உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இது கருங்காலியில் வைக்கலாம், இல்லைனா வெள்ளியில் சூலமோ வேலோ ஏதோ செஞ்சு சின்னதாக அதை ஒரு 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு ரொம்ப பெருசாக வைக்க முடியாது பேக்கில். நம்ம ஸ்கூல் பேக்கில் ஒரு ஓரத்தை வந்து நீங்கள் அந்த தைக்கிறவங்க இருப்பாங்கல்ல அவங்கக்கிட்ட கொடுத்தீங்கன்னா அழகாக தைச்சி கொடுத்துருவாங்க. அந்த பேக்குள்ளேயே வந்து ஒரு சின்ன பவுச் மாதிரி தைச்சி அதுக்குள்ளே அந்த கருங்காலி மரத்தோட வேல் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம், சூலம் வச்சிங்கன்னா ரொம்ப விசேஷம். இது எடுத்து ஒரு 2 இன்ச்சிலேருந்து 3 இன்ச்சு செஞ்சு நீங்கள் அதுக்குள்ளே வச்சிடலாம். பிள்ளைங்களுக்கு படிப்பு இருக்கும், பாதுகாப்பு இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ஃபோக்கஸ் நல்லாயிருக்கும், பாசிட்டிவ் எனர்ஜியாக இருப்பாங்க. இந்த ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷனு, ஆங்ஸைட்டி எக்ஸட்ரா இந்த பேச்சுங்களுக்கே இடம் இருக்காது. கருங்காலியோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெளியே இருக்க பிரபஞ்ச சக்தியை நம்ம உடலுக்கோ நம்ம இல்லை ஒரு சிலைக்கோ இல்லை ஒரு உருவத்துக்கோ பாசிட்டிவ் எனர்ஜி வாங்கி கொடுக்கறது தான் அதோட வேலை. இது ஒரிஜினலாக தண்ணியில் போட்டால் மிதக்குமா, இது பண்ணுவோம். தண்ணியில் எந்த கட்டை போட்டாலும் மிதக்க தான் செய்யும், மிதக்கணும், அது முழுகக்கூடாது. ஆனால் என்னென்னா உங்களுக்கு டென்சிட்டி ஜாஸ்தியாக இருக்கும், மரத்தோட அடர்த்தி தன்மை ஜாஸ்தியாக இருக்கும், உங்களுக்கு சாலிடாக இருக்கும். ஒரு சின்ன துண்டே நல்லா வெயிட்டாக உங்களுக்கு ஃபீல் பண்ண முடியும். ஒரு 108 மாலை ஒரு 8 mm பிடிச்சிருக்கீங்கன்னா அதுவே ஒரு 1/4 கிலோ அப்படி வெயிட் நல்லா கனமாக இருக்கும். அந்த மாலை பார்த்தீங்கன்னா கனமாக இருக்கும், தக்கையாக இருக்காது, கனமாக இருக்கும். ஏன் அப்படின்னா அது செய்கிறது வந்து வைர பகுதி, அதோட சென்டர் பார்ட்டில் இருக்கிறது தான் கட் பண்ணி உங்களுக்கு வந்து மணியாக உருட்டுவாங்க மிஷினில் கொடுத்து. நீங்கள் ஆச்சாரிக்கிட்ட வாங்கினீங்கன்னா அவங்க நான் 80% ஒரிஜினல் தான் கொடுப்பாங்க, டூப்ளிகேட் கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு டூப்ளிகேட் கொடுத்தா அவங்களுக்கு தான் அந்த கர்மா அதோட பாதிப்புகள் அவங்க பிள்ளைங்களுக்கு இருக்குன்ற பயத்தை ஒரே காரணத்தில் அவங்க தப்பான ஒரு விஷயம் கொடுக்க மாட்டாங்க. சில கடையில் வந்து சர்டிஃபிகேட்டோடு கொடுக்குறாங்க. சர்டிஃபிகேட் கொடுத்தாங்கன்னா தாராளமாக வாங்கலாம், ஏன்னா அது வந்து ஏமாற்ற மாட்டாங்க.
2வது விஷயம் என்னென்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சர்டிஃபிகேட்டே வந்துடும். அது வந்து லேப் டெஸ்ட் பண்ணி வந்திருக்கும். அது கருங்காலி இபோனி, இங்கிலீஷில் வந்து அதுக்கு பேர் எபோனின்னு சொல்லுவாங்க. இபோனி ட்ரீ தான் வந்துடும். அதை வந்து நம்ம தாராளமாக வச்சு பூஜையில் கோவிலில் நீங்கள் சுவாமிக்கு இல்லை ஏதாவது சுவாமிக்கு நீங்கள் சிவன் பூஜை பண்ணிங்கன்னா சிவன் கோவிலில் வச்சு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு ஒரு அர்ச்சனை பொருட்கள் வாங்கி கொடுத்து அபிஷேக பொருட்கள் வாங்கி கொடுத்து சுவாமி காலில் வச்சு ஒரு பௌர்ணமி அன்னைக்கு வாங்கி நீங்கள் கழுத்தில் போட்டுக்கலாம். இதை எப்படி சுத்தி பண்ணுறது அப்படின்னா தீபதூபம் தான். நீங்கள் பூஜை பண்ணும்போது தீபதூபம் காட்டலாம். இப்போ நீங்கள் லௌதிக வாழ்க்கையில் இருக்கவங்க போடலாமான்னு கேட்குறாங்க. லௌதிக வாழ்க்கையில் இருக்கவங்க போடலாம். தூங்கும்போது வேணால் அவுத்து வச்சுட்டா நல்லது. இப்போ புதுசாக கல்யாணம் இருக்கவங்க அவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படின்னா தூங்கும்போது அவுத்து வச்சுட்டு காலையிலேருந்து தலை குளிச்சுட்டு சுத்தபத்தமான துணி போட்டு போடலாம். ஏன்னா ருத்ராட்சத்துக்கு என்ன மகிமை இருக்கோ அதே மகிமை வந்து கருங்காலி மரத்துக்கும் உண்டு, செங்காலி மரத்துக்கும் உண்டு, ஏழேஞ்சல் மரத்துக்கும் உண்டு. மூலிகைங்களுக்கு எல்லாத்துக்குமே அந்த ரொம்ப அதீத சக்திகள் உண்டு. அதை நம்ம உணரணும் அப்படின்னா அதுக்கான சில வழிமுறைகள் இருக்குது. அந்த வழிமுறைகளை நம்ம சரியாக கடைபிடிச்சோம் அப்படின்னா அதோட எனர்ஜி வந்து நம்மளுக்கு ஸ்டாப் ஆகாமல் இருக்கும். இது பியூரிஃபிகேஷன் ப்ராசஸ். அது கொஞ்ச நாளில் வந்து இதுவாகிடும். நீங்கள் நெய் பசு நெய் ஒரிஜினல் பசு நெய் கிடச்சா அதை எடுத்து லைட்டாக அப்ளை பண்ணி விடலாம் அது மேலே. ஏன்னா அப்படி ஒரு மாதிரி மொரன்னு ஆகிடும். இல்லைன்னா நல்லெண்ணெய் சுத்தமான இந்த 5 எண்ணெய் 10 எண்ணெய் இதெல்லாம் தேய்க்கக்கூடாது. நல்லெண்ணெய் சுத்தமான நல்லெண்ணெய் செக்கில் கண்ணெதிர்க்க கொடுத்தீங்கன்னா எள்ளு கொடுத்தீங்கன்னா ஆட்டி கொடுப்பாங்க. அதை எடுத்து கொஞ்சம் லைட்டாக அப்ளை பண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் மாய்ஸ்சரைசேஷன் மாதிரி. இப்போ நம்ம மேலே நம்மளுக்கு க்ரீம் போடுறோம் இல்லை ஸ்கின்னுக்கு மாய்ஸ்சரைசிங் அந்த மாதிரி வந்து கருங்காலி மரத்துக்கான மாய்ஸ்சரைசேஷன் நல்லெண்ணெய் இல்லைன்னா நெய். இது ரெண்டுத்தில் லைட்டாக தேய்ச்சி விட்டு நீங்கள் ஒரு 2 சுருட்டினீங்கன்னா நல்லா பளபளன்னு ஆகிடும். அது மாதிரி ஃபங்கஸ் ஃபார்ம் ஆகாது. அது மாதிரி விரைச்சிக்காது, கட்டை வந்து விரைச்சிக்காது. இதுதான் விஷயம். இது போடக்கூடாது போடலாம் அப்படின்ற கான்செப்ட் உள்ளே நீங்கள் போகாதீங்க. எல்லாருமே போடலாம். குழந்தைங்க உட்பட பிறந்த குழந்தை கூட போடலாம். ரொம்ப விசேஷம். அந்த காலத்துலேயே வந்து மரப்பாச்சி பொம்மைன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம காலத்துக்கு முன்னாடி இருக்க ஜென்ரேஷன் அம்மா அப்பாக்கெலாம் தெரியும். மரப்பாச்சி பொம்மன் கல்யாணம் ஆகும்போது சீர்வரிசையாக மரப்பாச்சி பொம்மைங்களை செஞ்சு நம்மளுக்கு கொடுப்பாங்க. சின்ன ஆம்பளை உருவம் பொம்பளை உருவம் வந்து கல்யாண ரூபத்தில் வந்து இதை வந்து குழந்தையாக பெற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கருங்காலி மரத்து இப்போ இருக்கிறது வந்து ரோஸ் வுட்டு படாக்கு மரத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் ஆரிஜின் நம்ம தமிழ் ஹிந்து கல்ச்சரில் வந்து கருங்காலி மரத்தை செஞ்ச சிலைகளை தான் கொடுப்பாங்க. நீங்கள் குழந்தைங்க தூங்கும்போது கருங்காலியோட கட்டையை வச்சுருந்தா தூங்குவாங்க அந்த காலத்தில். நாங்களாமும் அந்த காலத்தில் தூங்கியிருக்கோம். ஆனால் எனக்கு ஞாபகம் இல்லை, அம்மா சொல்லி தான் எனக்கு தெரியும். கருங்காலி மரப்பாச்சி பொம்மைன்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த பொம்மையை கையில் கொடுத்தா அந்த பொம்மையில் நம்ம யானையிலையோ இல்லை பெட்லேயோ இல்லை எதுலையோ பாயிலையோ படுக்கும்போது அந்த தலைமாட்டில் வந்து அந்த இது இருக்கும். மென்சஸான தீட்டான பெண்கள் அதாவது இது ஃபஸ்ட் டைம் பெண் குழந்தைங்களுக்கு வந்து இந்த கருங்காலில் சேர்ந்த உலக்கையில் தான் வந்து குறுக்க போட்டு வச்சுருப்பாங்க. எதுக்கு அப்படின்னா துஷ்ட சக்திகள் கிட்ட வரக்கூடாது, எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட சக்திகள் ஆன்மாங்கள் எதுவும் கிட்ட வரக்கூடாது, அந்த பொண்ணுக்கு வந்து பிரபஞ்சத்தில் இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி ஃபுல்லாக உடம்புல இருக்கணும், நெகட்டிவ் எனர்ஜி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறான். இது போட்டால் செய்வன கோளாறு சரியாகுமானா 90% சரியாயிடும். அதாவது சரியாகும் அப்படின்றது க்யூர் ஆகாது, சால்வ் ஆகும். உங்களுக்கு மேலும் மேலும் பிரச்சனைகள் வளராமல் அது தடுக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வாங்கி போகிறோம். ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு பொருளை வாங்கிட்டு நம்மால் கழுத்தை போட்டுக்கணும், அது வேலை செய்யாது. ஏன் செய்யாதுன்னா அது டூப்ளிகேட் வந்து வேலை செய்யாது. ஒரிஜினல் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணுங்கள். அது ஒரிஜினலாக, அது முறையாக காப்பு கட்டி எடுத்திருக்காங்களா, முறையாக சுத்தி பண்ணியிருக்காங்களா, அது சாப நிவர்த்திகள்லாம் செஞ்சுருக்காங்களா, அதுக்கப்புறம் அதை மணி ஆக்கியிருக்காங்களா, கரெக்டான கருங்காலி தானா இல்லை வேறு எதாவது மரமா, இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி வாங்கணும். ஒரு கடையில் போய்ட்டு ஒரு காசு கொடுத்து ஒரு அரிசி பருப்பு வாங்குற மாதிரி இந்த கருங்காலி மரத்தோட விஷயங்கள் வாங்கினீங்க அப்படின்னா அது 90% டூப்ளிகேட்டாக தான் இருக்கும். கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டு அதை பற்றி அனலைஸ் பண்ணிவிட்டு அது ஒரிஜினலான்னு நீங்கள் லேப் சர்டிஃபிகேட் நீங்களே அதை எடுத்துகிட்டு போய் லேப் சர்டிஃபிகேட் கூட வாங்கிக்கலாம். ஒரு 250-300 தான் சார்ஜ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். லேபில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா டெஸ்டிங்க்கு அது என்ன ட்ரீ அப்படின்ட்டு அவன் ஆரிஜின் எடுத்து கொடுத்துருவான். தமிழ்நாடு ஆரிஜினு இல்லை வெளிநாட்டில் நார்த் சைட்லேருந்து வந்து ட்ரீ தானா இல்லை வேறு எதாவது ட்ரீயா அப்படின்ற விஷயங்கள் உங்களுக்கு கிடச்சிரும். முடிஞ்ச அளவுக்கு ஆச்சாரிய மார்க்கெட்கள் கிட்ட வாங்கினீங்க அப்படின்னா 100% ஒரிஜினலாக இருக்கும். ஆச்சாரியம் நிறைய பேர் செய்கிறாங்க, அவங்கக்கிட்ட வாங்கலாம். நீங்கள் ஷாப்ஸில் வாங்கினீங்கனாலும் நீங்கள் சர்டிஃபிகேட்டோடு இருந்தால் தாராளமாக வாங்கிக்கலாம். நீங்கள் சுத்தி பண்ணுறதுக்கு முறைகள் நான் வேணால் சொல்லித்தரேன் உங்களுக்கு. நீங்கள் கால் பண்ணுங்கள், நான் சொல்லித்தரேன். பூஜை முறைகள் நீங்கள் நார்மலாக வச்சு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையிலையும் வச்சு பூஜை பண்ணலாம். இல்லை கோவிலில் நீங்கள் சிவ வழிபாடு பண்ணுறீங்கன்னா சிவன் கோயிலில் வச்சு பூஜை பண்ணி பௌர்ணமி அன்னைக்கு கழுத்தில் போட்டுக்கலாம். சக்தி ஸ்ரீவித்யா உபாசகர் சக்தி உபாசகராக இருந்தீங்கன்னா நீங்கள் அமாவாசை தேய்பிரை அஷ்டமி இந்த நாட்களில் வீட்டு பூஜையிலையும் வச்சுக்கலாம். நீங்கள் அம்பாள் கோவிலையும் வச்சு வாங்கிக்கலாம். விநாயகர் உபாசகராக இருந்தால் தேய்பிரை அஷ்டமி ஆர் பௌர்ணமி ஆர் எந்த நாட்கள்லேயும் வேணால் போகலாம். வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை எந்த கிழமை வேணால் போகலாம். விநாயகரை பொறுத்தவரைக்கும் பிரச்சனையே கிடையாது.
இதை போடலாம். இது ஜபம் பண்ணுறதுக்கு எந்த சாமிக்குன்னா எல்லா சாமிக்குமே பொதுவாக யூஸ் பண்ணலாம். முக்கியமாக இருக்கிறது ஒரு 10 தெய்வங்கள் இருக்காங்க. தசமகாவித்யா அது காளியோட சப்ஜெக்ட் இருக்காங்க 10 பேர். அது இல்லாமல் எல்லா தெய்வங்களுக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லக்ஷ்மி சரஸ்வதிக்கெலாம் நம்ம வந்து சரஸ்வதிக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், லக்ஷ்மிக்கு என்ன யூஸ் பண்ணுவோம், அதெல்லாம் தனித்தனியாக எல்லாருக்குமே தெரியும். துளசி மாலை, வில்வ மாலை இதெல்லாம் இருக்குது. இதில் யூஸ் பண்ணிக்க. சிவனுக்கு வில்வம், அம்பாளுக்கு வந்து கருங்காலி யூஸ் பண்ணலாம், ருத்ராட்சம் யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி இருக்குது. கணபதிக்கு வந்து இந்த மரம் இருக்குல்ல, வெள்ளை இருக்கும் மரம், அந்த கட்டையில் இருக்க மணிமாலை யூஸ் பண்ணலாம், ருத்ராட்சம் யூஸ் பண்ணலாம், முத்து யூஸ் பண்ணலாம், இந்த பவளம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி ஜபமாலைகள்லாம் யூஸ் பண்ணலாம். பொதுவானது வந்து கருங்காலி. இது யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி. சிம்பிள் விஷயம் என்னென்னா, பிரபஞ்சத்தில் இருக்கும் ஆற்றலை வந்து உங்கள் உடலுக்கும் உள்ளத்துக்கும் ஆன்மா, அதாவது ஃபிசிக்கல் பாடி அண்ட் ஸ்பிரிச்சுவல் பாடி பியூரிஃபிகேஷன் ஆகும். ஒரு விஷயங்கள் பியூரிஃபை ஆகிட்டே இருக்கும்போது நெகட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளேயோ நம்ம மனசுக்குள்ளேயோ போகாது. உடலும் உள்ளமும் சுத்தமாக இருந்தால் எந்த விஷயங்களும் நடக்காது. தீய விஷயங்களாக இருந்தாலும் சரி, எந்த மாதிரி விஷயங்களாக இருந்தாலும் சரி நடக்காது. இதில் வேறு ஏதாவது டவுட்ஸ், கொஸ்டின்ஸ் இருந்தால் எனக்கு தயவுசெய்து கால் பண்ணி கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் நோட் எடுப்பேன். நன்றி, வணக்கம், நமஸ்காரம்.